அனைவருக்கும் வணக்கம். கல்வியே துணை. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். குரூப் 4 உடைய சிலபஸும் ஜிஎஸ் சிலபஸும் குரூப் 2 உடைய பிரிலிமினரி ஜிஎஸ் சிலபஸும் வேற வேறையா? இது ரெண்டுத்துக்கும் மாற்றம் இருக்கா? ஏன்னா குரூப் 4 விட குரூப் 2ல கொஞ்சம் கூடுதலாக சிலபஸ்ல ஆட் பண்ணியிருப்பாங்க. அது டிகிரி ஸ்டாண்டர்டு, இது 10th ஸ்டாண்டர்ட்ல நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி டிஃபரெண்ட் இருக்கிறதுனால தனித்தனியா ரெண்டுத்தையும் படிக்கலாம். ரெண்டுத்தையும் ஏன் நம்ம ஒன்னா படிக்கணும்? தனித்தனியா படிச்சலாம். குரூப் 4க்கு படிச்சா ரொம்ப கம்மியா படிச்சா போதும், குரூப் 2க்கு கொஞ்சம் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்கு. அது நிறைய பேர் டவுட்டாகவும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு கிளாரிபிகேஷன் தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ இந்த வீடியோல இந்த பிடிஎஃப்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டுத்தையுமே நான் ஜிஎஸ் உடைய சிலபஸ் இங்க வச்சிருக்கேன். தமிழ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துக்குமே காமன் தான், அதுல எந்த வித்தியாசமும் கிடையாது. குரூப் 2 உடைய பிரிலிமினரியா இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், ரெண்டுத்துக்கும் ஒரே பேட்டர்ன் தான் படிக்க போறீங்க. ஸோ அது காமன் தான். ஆனால் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் குரூப் 4 உடைய ஃபர்ஸ்ட் யூனிட் இங்க இருக்கும். மொத்தம் 6 யூனிட் உள்ளடங்கியது தான் ஜிஎஸ். இப்ப இருக்கிற நியூ சிலபஸ் படி நம்ம கிட்ட மொத்தம் 6 யூனிட் இருக்கும். சரிங்களா? ஜிஎஸ் அப்படிங்கிறது அந்த 6 யூனிட்ல யூனிட்டா நம்மள்ட்ட என்ன இருக்கும்? சயின்ஸ் இருக்கும். அந்த சயின்ஸ் பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது குரூப் 4 உடைய சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் யூனிட் சயின்ஸ். அப்படியே இதே ஃபர்ஸ்ட் யூனிட் குரூப் 2 மற்றும் குரூப் 2A அப்படிங்கிற அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் யூனிட் உடைய ஜிஎஸ் சயின்ஸ். ஸோ ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ணி வச்சிருக்கேன். இதே மாதிரி எல்லாமே கம்பேர் பண்ணி நான் அடுத்தடுத்து ஒரு பேஜ்ல ஒரு யூனிட் இருக்கு. ஓகேவா? ஒரு பேஜ்ல என்ன வச்சிருப்போம் அப்படின்னா, குரூப் 2 மற்றும் 2A உடைய பிரிலிமினரி ஜிஎஸ் இருக்குல்ல, அதையும் குரூப் 4 உடைய ஜிஎஸ்ஐயும் கம்பேர் பண்ணி அந்தந்த யூனிட் இருக்கு. ஓகேவா? முதல்ல ஃபர்ஸ்ட் பாருங்க, அதாவது என்ன மாற்றம் இருக்கு, இதை ஒன்னா படிக்கணுமா தனித்தனியா படிக்கணுமாங்கிற இந்த ஒரு சொல்யூஷனுக்காக தான் இந்த வீடியோ. இது தெளிவா பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்களேன், சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 கேள்விகள் இதுல இருந்து நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குரூப் 4 உடைய சிலபஸ், அலகு 1. அப்படியே குரூப் 2 மற்றும் 2A பாருங்க, அலகு 1, அதே சயின்ஸ், அதே 5 கேள்விகள். இப்போ என்ன டவுட் வரும்னா, இங்க பார்த்தா இந்த குரூப் 2 மற்றும் 2A பார்த்தா நிறைய இருக்கு. அதுவே குரூப் 4ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். என்ன கம்மியா இருக்கு? இங்க பேரண்டத்தின் இயல்புன்னு ஆரம்பிக்குதா குரூப் 4ல. ஆனா குரூப் 2ல பாத்தீங்கன்னா இங்கதான் ஆரம்பிக்கும் அந்த பேரண்டத்தின் இயல்பு. இது தெரியுதா உங்களுக்கு? இங்கதான் ஆரம்பிக்கும். அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4 உடைய சிலபஸ்ல இருக்காது. இன்னும் கொஞ்சமும் இடையில உள்ளது குரூப் 4ல இருக்காது. அப்போ இது தனித்தனியா படிக்கணும். அப்ப இதுல கூடுதலாக இருக்கு நீங்க நினைக்கிறீங்கன்னா, தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை இதோட விட்டுருங்க. அப்படி ஒரு பேட்டர்ன் எல்லாம் கிடையாது. சரிங்களா? நீங்க குரூப் 4க்கு படிக்கிற சிலபஸ்ல நீங்க சயின்ஸ்ல படிச்சா 5 கொஸ்டின் கேட்கறாங்கல்ல, அதே 5 கொஸ்டின் தான் குரூப் 2லயும் உங்களுக்கு வரும். நீங்க சிலபஸ் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய லைன்ஸ் இருக்குல்ல, இந்த லைன்ஸ் தான் நம்ம சிலபஸா பாக்குறோம். இந்த லைன்ஸ் குரூப் 4ல நிறைய இது விடுபட்டு இருக்கு, குரூப் 2ல இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இங்க இருக்கிற அந்த லைன்ஸை நீங்க படிக்கிறீங்கல்ல, விடுபட்டு இருக்குன்னு நினைச்சு, அது ஸ்கூல் புக்ல நீங்க ஒரு லெசனா படிக்கும் போது அந்த லெசனுக்குள்ளேயே இந்த குரூப் 2ல இருக்கக்கூடிய சிலபஸை நீங்க சேர்த்தே படிச்சிருவீங்க. அது உங்களுக்கு தெரியாது, அது குரூப் 2க்குள்ள இருக்குமா இருக்காதான்னு தெரியாம நீங்க படிச்சிடுறீங்க. ஃபர்ஸ்ட் அதை கிளியரா இருங்க. நீங்க ஒரு யூனிட்ல இருக்கிற சிலபஸ்ல இருக்கிற வார்த்தைகளை தேடி ஸ்கூல் புக்ல நீங்க படிக்கிறீங்கன்னா, அந்த புக்ல அதை லெசனா தான் படிக்கிறீங்க. அந்த லெசனை படிக்கும் போது அந்த லெசனுக்குள்ளேயே இதுல குரூப் 4ல இல்லாம குரூப் 2ல மட்டும் கூடுதலாக சில பாயிண்ட் ஆட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த பாயிண்ட்டும் அந்த லெசனுக்குள்ளேயே இருந்திருக்கும். நீங்க அதையும் சேர்த்து தான் படிப்பீங்க. ஓகேவா? இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, ரெண்டுத்தையும் தனித்தனியா ஃபர்ஸ்ட் படிக்காதீங்க, ரெண்டுத்தையும் ஒன்னா படிச்சிருங்க. ஏன்னா கொஞ்சம் தான் கூடுதலா படிப்பீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி முழுக்க ஒரு 100% மாறுமான்னு கேட்டா அப்படிலாம் ஒண்ணுமே இருக்காது. நீங்க இங்க என்ன படிக்கிறீங்களோ கொஞ்சம் கூடுதலாக ஒரு 5% தான் நீங்க படிப்பீங்க. இவ்வளவுதான் குரூப் 2க்கும் குரூப் 4 உடைய சிலபஸுக்கு வித்தியாசம். அதனால பிரிச்சு படிக்கிறேன், நான் குரூப் 4 உடைய பேட்டர்ன் மட்டும் தான் படிக்கிறேன், நான் குரூப் 2 வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். நீங்க இங்க படிக்கிறது தான் அங்கேயும் கேட்பாங்க. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு குரூப் 4 உடைய கொஸ்டின் கூட நல்ல ஸ்டாண்டர்டா இருக்கும். ஆனா குரூப் 2 கொஞ்சம் கம்மியா தான் எடுப்பாங்க. அதாவது ஓரளவுக்கு, ஏன்னா அது பிரிலிமினரி எக்ஸாம், அது எலிஜிபிள் எக்ஸாம். ஆனா குரூப் 4 உங்களுக்கு வேலையை கொடுக்க போற எக்ஸாம். சோ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா குரூப் 2 உடைய கொஸ்டினை விட குரூப் 4 கொஸ்டின் ஸ்டாண்டர்டா இன்னும் எடுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் டஃபா இருக்கும், அந்த மாதிரிலாம் எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அது உங்களுக்கு டைரக்டா வேலை கொடுக்குற எக்ஸாம் குரூப் 4. ஆனா உங்களுக்கு குரூப் 2 ஒரு பிரிலிமினரி எக்ஸாம். அது உங்களுக்கு எலிஜிபிள், அடுத்து மெயின்ஸுக்கு உங்களுக்கு உள்ள தள்ளுறதுக்கு தான் அது. அப்போ குரூப் 2 விட குரூப் 4 தான் நமக்கு கரெக்டா படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்க தயவு செஞ்சு பிரிச்சு பார்க்காதீங்க. இந்த சிலபஸ்ல இந்த வார்த்தைகள் விட்டு இருக்குப்பா, அப்ப அந்த வார்த்தைகள் கிடையாது, அப்படி இல்லை. அந்த வார்த்தையும் நீங்க உங்களுக்கு தெரியாமலே படிச்சுட்டு தான் இருப்பீங்க. அந்த லெசனா படிக்கும் போது அந்த லெசனுக்குள்ள அது வந்துடும். அதிகபட்சமா ஒரு 10% இல்ல அதிகபட்சமா ஒரு 5% தான் கூடுதலா படிப்பீங்க. அதை அப்படிலாம் ஒதுக்கியே வைக்காதீங்க. சரிங்களா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தோமா, சயின்ஸ் கொடுத்துருக்காங்களா. ரெண்டாவதா பாருங்க, ஜியோகிராஃபி கொடுத்துருப்பாங்க. இது குரூப் 4 உடைய ஜியோகிராஃபி. குரூப் 4 உடைய ஜியோகிராஃபி சிலபஸையும்
குரூப் 2 மற்றும் 2A உடைய ஜாகிரபி சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வார்த்தைகள் சிலபஸ்ல மிஸ் ஆகும். அதுக்குன்னு அந்த 4-5 வார்த்தைகளை மட்டும் அப்படியே ஓரமா அவாய்ட் பண்ணிட்டு நீங்க குரூப் 4 எக்ஸாம் படிப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. அது படிக்கவே முடியாது. அப்படி படிக்கவும் படிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட். இப்ப கூடுதலாக ஒரு 4 லைன் சிலபஸ்ல இருக்கிறது ஆட் ஆயிருக்குன்னா அதையும் சேர்த்து நீங்க படிக்கிற லெசனுக்குள்ளேயே இருக்கு, நீங்க படிச்சுட்டு தான் போயிட்டு இருப்பீங்க. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரெண்டையும் ஃபர்ஸ்ட் பிரிச்சு பார்க்காதீங்க. ஒண்ணுதான் குரூப் 4 குரூப் 2 இது ரெண்டுத்துக்குமே நீங்க ஒரே பேட்டர்ன் தான் படிக்க போறீங்க. ஸோ குரூப் 2 உடைய சிலபஸ்ல என்ன இருக்கு, என்ன கூடுதலாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். மற்றபடி நீங்க இங்க படிக்கிறது தான் அங்கேயும் வரும். சரிங்களா? அடுத்தாக பாருங்களேன். அடுத்ததாக பாலிட்டியா சார் இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம், அதாவது ஐஎன்எம்மும் ஹிஸ்டரியும் சேர்த்து தான் யூனிட் 3 கொடுத்திருந்தாங்க. இதுல என்ன மாற்றம் இருக்கும்? இங்க பாத்தீங்கன்னா குரூப் 4ல விஜயநகர பாமினி அரசுங்கிற சிலபஸ் இருக்காது. ஆனா குரூப் 2ல பாத்தீங்கன்னா விஜயநகரம் மற்றும் பாமினி அரசு இருக்கும். இது ஒரு பெரிய சேஞ்சா தெரியும் இந்த 2 இடத்துல பாத்தீங்கன்னா. சரி, அப்ப அந்த ஒரு லெசன் நான் குரூப் 4க்கு மட்டும் தான் படிக்கிறேன், நான் விஜயநகர பாமினி அரசு நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா? நான் என்ன கேட்கிறேன், இப்போ நீங்க குரூப் 4 படிச்சுட்டு நீங்க குரூப் 2 எழுதாம இருக்க போறீங்களா? கண்டிப்பா கிடையாது. நீங்க எழுதுவீங்க. குரூப் 4ன்னு ஒன்று படிச்சுட்டா நீங்க குரூப் 2 நீங்க எழுததான் போறீங்க. இப்போ இந்த விஜயநகரம் மற்றும் பாமினி அரசுங்கிறது ஸ்கூல் புக்ல எடுத்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா ஒரு 10 பேஜ் இருக்கக்கூடிய ஒரு லெசன். அப்ப அந்த 10 பேஜை படிச்சுட்டீங்கன்னா நீங்க குரூப் 2 உடைய சிலபஸை முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த 10 பேஜை நீங்க ஒதுக்கி வச்சுட்டு போயிடுவீங்களா? கண்டிப்பா போக மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு நீங்க இதை பிரிச்சு பாக்குறீங்க? சோ இதை பிரிச்சு பார்க்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு குரூப் 2ல இருக்கிறதையும் சேர்த்து நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போறது சேஃப்டி. நீங்க உட்காந்து குரூப் 1 லெவலுக்கு படிக்க வேண்டவே வேண்டாம். ஏன்னா குரூப் 1ங்கிறது முழுக்க முழுக்க வேற பேட்டர்ன். அது டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படி பியூரா இருக்கும். ஆனா குரூப் 2வும் குரூப் 4 உங்களுக்கு அப்படி இருக்காது. ஏன்னா குரூப் 2 ஒரு பிரிலிமினரி எக்ஸாம். நம்ம நினைக்கலாம் குரூப் 1 பிரிலிமினரி தானே, அப்படி இல்லை. குரூப் 1 முழுக்க முழுக்க ஜெனரல் ஸ்டடீஸை அடிப்படையாக கொண்டது. அதுல தமிழ் அப்படிங்கிறதே இருக்காது. அதோட கொஸ்டின் பேட்டர்னே வேற. சரிங்களா? ஆனா குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் அப்படி இருக்காது. ரெண்டுத்துக்குமே பொதுவாகத்தான் இருக்கும். ரொம்பவும் டெப்தாலாம் போய் அவங்க கேட்கவும் மாட்டாங்க. ஸோ அதனால நீங்க குரூப் 2 அப்படிங்கிறத இப்ப இந்த ஒரு லைன் மிஸ் ஆகுது, இந்த விஜயநகரம் மற்றும் பாமணி அரசை நான் விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு குரூப் 4 மட்டும் படிச்சிட்டப்பா அவ்வளவுதான்ப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி இல்லை. கூடுதலாக சேர்த்து படிங்க. கூடுதலாக அது அதிகபட்சமா ஒரு 2 மணி நேரம் ஆகும். இப்ப அந்த லெசனை படிக்கிறீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஆகும். அந்த 2 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு குரூப் 2 எக்ஸாமுக்கு சேர்த்து படிச்சிட்டீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஸோ இது ரொம்ப மேஜரா ஒன்று மிஸ் ஆகிறதா சொல்றேன். மற்றதெல்லாம் நீங்க ஜாகிரபி சயின்ஸ்லாம் நீங்க ஒன்றும் டெப்தா படிக்க போறது. இப்ப சயின்ஸ் உட்காந்து நீங்க இப்ப இருக்கிறதெல்லாம் முன்ன இருக்கிற சிலபஸ் ஆகுது எத்தனை கொஸ்டினே தெரியாது. அதிகபட்சமா ஒரு 10 கொஸ்டினாவது கேட்பாங்கிற ஒரு நம்பிக்கையில உட்காந்து சயின்ஸை படிச்சோம். ஆனா இப்ப சயின்ஸ்ல என்னாச்சு, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மொத்தமா படிச்சாலும் 5 கேள்விகள் தான் இருக்கும். இதுல என்ன குரூப் 4 குரூப் 2 எல்லாம் ஒண்ணுதான். அந்த 5 கேள்வியை நீங்க உட்காந்து என்ன A to Z சயின்ஸ் படிக்க போறீங்களா? இல்ல, கண்டிப்பா படிக்க மாட்டீங்க. கடைசி டைம்ல தான் அதை படிக்க போறீங்க. ஏன்னா முன்னையாவது ஒரு இத்தனை கொஸ்டின் இருக்கும். ஒரு தடவை 10 கேட்டா என்ன பண்றது, 15 கேட்டா என்ன பண்றதுன்னு யோசனை இருக்கும். வெறும் 5 கேள்வி, அதுவும் மொத்தமா சேர்த்து. அப்ப பிசிக்ஸ்ல இருந்து 2, பயாலஜி 2, கெமிஸ்ட்ரியில 1 அப்படி பார்த்தா கூட உட்காந்து எல்லாத்தையும் படிக்க தேவையில்ல. அப்போ ஜாகிரபியையும் சயின்ஸையும் நீங்க உட்காந்து யாரும் எல்லாத்தையும் படிக்க போறது இல்ல. முக்கியமான டேர்ம்ஸை மட்டும் தெரிஞ்சுட்டு போக போறீங்க. அதுல என்ன குரூப் 1 குரூப் 2 குரூப் 1 பிரிச்சு பாக்குறீங்க? ஒன்னும் பார்க்காதீங்க, பொதுவா படிச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா அதெல்லாம் நீங்க கடைசியில படிக்க போறது. அதே மாதிரி ஐஎன்எம் ஹிஸ்டரி படிக்கிறீங்கன்னா இந்த விஜயநகர பாமினி அரசு இதுல மாறி இருக்கும், அதையும் சேர்த்து கூடுதலா படிச்சிருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அடுத்ததாக பாத்தீங்கன்னா பாலிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சும் கிடையாது. ஒரே தான் பாலிட்டி. எப்பொழுதும் 15 கேள்விகள் பாலிட்டில இருந்து தான் வரப்போகுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் பாலிட்டி. ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கை படிச்சிருங்க. அவ்வளவுதான். அது இல்லாம அவுட் சோர்ஸ் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் தான் நான் நடத்தும் போதெல்லாம் சொல்றேன். உங்களுக்கு அவுட் சோர்ஸ் என்னங்கிறதையும் நான் சொல்றேன். ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் எல்லாம் கிடையாது. பாலிட்டி எப்பொழுதும் மாதிரி படிங்க. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா 5வது யூனிட். இந்த யூனிட் என்னன்னா யூனிட் 9 இதுக்கு முன்னாடி இருந்ததும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனும் முன்ன இருந்த எக்கனாமிக்ஸ், இது ரெண்டையும் சேர்த்து தான் ஒரே யூனிட்டா 5வது யூனிட்டா நமக்கு மாத்தினாங்க. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க. இதுல எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 11th 12th இருக்கிற லெசன்ஸை படிக்க போறீங்க. இது காமனா நம்ம எல்லாரும் எப்பொழுதுமே பண்றது. ஒரு எக்ஸாம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ்னா என்ன, 11th 12th அந்த லெசன்ஸை முடிச்சிருங்கப்பா. இதான் ஃபர்ஸ்ட் எல்லாருமே சொல்றது. ஓகே, அதுக்கான ப்ராப்பரான வீடியோவையே நான் நம்ம சேனல்ல எடுத்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ அந்த 11th 12th எக்கனாமிக்ஸ் முடிக்கிறீங்கன்னா அது ரெண்டுத்துக்கும் பொதுவாக தான் நீங்க படிச்சிருக்கீங்க. ஓகேவா? அதாவது குரூப் 2 குரூப் 4 ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான் அந்த 11th 12th நீங்க படிச்சு முடிக்கிறீங்க. இதுல எதுவும் பிரிச்சலாம் நீங்க எதுவுமே பார்க்க வேண்டாம். நீங்க ரெண்டுத்தையும் சேர்த்தே படிச்சு முடிச்சிட்டீங்க. அப்ப எக்கனாமிக்ஸ் இல்லாம வேற என்ன இருக்கு? இதுல எக்கனாமிக்ஸ் இல்லாம யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷன். ஓகேவா? இந்த ரிசர்வேஷன்லாம் மட்டும் ஸ்கூல் புக்ல இருக்கும், அதெல்லாம் நம்ம படிச்சிடலாம். ஆனால் மற்ற எல்லாமே யூனிட் 9ல கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட். சரிங்களா? HDI ரிப்போர்ட்டா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணி படிச்சுக்கலாம்.
அதுவும் வந்து இப்போ நீங்க கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணி அதை படிக்கிறீங்கன்னா, நான் வந்து குரூப் 2க்கு படிக்கலப்பா, நான் குரூப் 4க்கு தான் படிக்கிறேன், அதனால நான் வந்து ஒரு 4 டேட்டா தெரிஞ்சுட்டா போதும் அப்படின்னு நினைப்பீங்க, நினைக்க மாட்டீங்க. அப்போ பொதுவாக தான் அதை படிக்கிறீங்க. அப்போ நீங்க பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இந்த யூனிட்லயும் உங்களுக்கு இல்லை. ஆனா இதுல பாத்தீங்கன்னா சில வார்த்தைகள் அதில் இருக்காது. நீங்க உடனே என்ன நினைக்கிறீங்கன்னா, அந்த வார்த்தைகள் இல்லைங்கிறதுனால நம்ம ஒரு பெரிய விஷயத்தையே விட்டுறலாம் போல அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அது மேஜரா அப்படி இல்லை. நீங்க இன்னொரு பெரிய விஷயம் படிக்கிறீங்களா, அதுக்குள்ளேயே அந்த பெரிய விஷயம் வந்துடும். அது உங்களுக்கு தெரியாம வேணா இருந்திருக்கலாம். இந்த இதெல்லாம் நம்ம சேர்த்து படிக்கிறோம்னு தெரியாம வேணா இருந்திருக்கலாம். ஆனா சேர்த்து தான் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. ஓகேவா? அதனால ரொம்பலாம் பிரிச்சு பார்க்க வேண்டாம். ரெண்டுத்துக்கும் பொதுவாகவே மேக்சிமம் படிங்க. அதுதான் நல்லது. கடைசியா பாத்தீங்கன்னா யூனிட் 6 இதுலதான் வந்து நேத்து கூட ஒரு வீடியோல 2-3 பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. என்னன்னா, நான் வந்து நேத்து ஒரு வீடியோல அந்த யூனிட் 6 வேர் டு ஸ்டடி கொடுத்திருந்தேன். அதுல வந்து தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணாவின் பங்களிப்புகள்னு ஒரு கடைசி லைன் சிலபஸ்ல முடிஞ்சது. சார் குரூப் 4ல இது இல்லவே இல்லை, அது ஏன் சார் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை நான் காமிச்சது குரூப் 2 பிரிலிமினரி சிலபஸ். சரி, ஓகே, இங்க பாருங்களேன். நீங்க இப்ப பாக்குறது குரூப் 4 யூனிட் 6. அதாவது இதுக்கு முன்னாடி யூனிட் 8ன்னு இருந்தது தான் இப்ப இருக்கிற யூனிட் 6. ஸோ இந்த சிலபஸ் கடைசியா உங்களுக்கு எங்க முடியுதுன்னா, இந்த தந்தை பெரியார்ங்கிற வார்த்தை இங்க வராது உங்களுக்கு. தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றிய குறிப்புகள்னு தனிப்பட்ட வார்த்தையா அங்க உங்களுக்கு இருக்காது. சரி, ஓகே, இது குரூப் 4 சிலபஸ். அடுத்து இங்க வாங்கல, இது குரூப் 2 அதே யூனிட் 6. இதை கடைசியில பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணாவின் பங்களிப்புகள்னு இருக்கும். அதே மாதிரி இந்த நீதி கட்சி, பகுத்தறிவு வாதத்தின் வளர்ச்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருக்காது. கரெக்டா? யூனிட் 6ல குரூப் 4ல இருக்காது. அப்ப இதெல்லாம் படிக்க வேணாமான்னு கேட்டா அப்படிலாம் இல்லவே இல்லை, படிக்கணும். பெரியார் மற்றும் அண்ணாவை படிக்காமல் உங்களால எப்படி யூனிட் 6 விட முடியும்? இப்ப நீங்க நான் வந்து சார் நான் குரூப் 4 தான் படிக்கிறேன், இப்ப அண்ணா அப்படிங்கிற வார்த்தையும் இல்லை, தந்தை பெரியார் அப்படிங்கிற வார்த்தையும் இல்லை சார், அப்ப நான் படிக்க வேணாமா நீங்க எப்படி கேட்பீங்க? ஏன்னா இந்த யூனிட்டே அவங்க அங்கங்க வந்துருவாங்க. இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு நீங்க படிக்கிறீங்க, அதுக்குள்ள அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் சீர்திருத்தங்கள், இந்த ஏதோ ஒரு டாபிக் படிச்சீங்கன்னா அதுல இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அப்போ அவங்களாம் மெஜாரிட்டியா கொஸ்டின் கேட்கற இது உங்களுக்கே தெரியும். தந்தை பெரியார் மற்றும் அண்ணாவை பத்திலாம் நிறைய கொஸ்டின்ஸ் அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க. அப்போ குரூப் 4ல வந்து அவங்க பேர் இல்ல, அதனால நான் அவங்களை படிக்காம போயிடுவோம், நீங்க போயிடுவீங்களா? அப்படி இல்லை, அவங்களை பத்தி கொஸ்டின்ஸ் காமனாவே கேட்பாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து கூடுதலாக இந்த வார்த்தைகள் இங்க 4 விஷயங்கள் இருக்குப்பா கூடுதலாக, அப்ப நான் அதை விட்டுருவேன், ஏன்னா நான் குரூப் 2 படிக்கல, நீங்க நினைக்க போறீங்களான்னு கேட்டா தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. இந்த யூனிட் 6லாம் 20 கேள்விகள் இருக்கக்கூடிய சிலபஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மள்ட்ட இருக்கிற 75 கொஸ்டின்ல மெஜாரிட்டி கொஸ்டின் பாத்தீங்கன்னா 20 கேள்விகள் இந்த யூனிட் 6ல இருந்து வரப்போகுது. அப்போ அதை நீங்க குரூப் 2ல இருக்கக்கூடிய சிலபஸ் அளவுக்கு படிச்சாதான் குரூப் 4 நம்மளால அட்டன் பண்ண முடியும். இல்ல நான் இதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு இதுல இருக்கிற வார்த்தை மட்டும் தான் தேடுவோம் அப்படின்னா, இங்க இருக்கிற அந்த யூனிட் 6 இருக்குல்ல, நீங்க குரூப் 4ல இந்த இருக்கிற வார்த்தைகளை வச்சு நீங்க இதை படிக்கணும் 2-3 நாள்ல இதை நம்மளால நடத்திடவும் முடியும், நீங்க படிச்சிடவும் முடியும். சரிங்களா? யூனிட் 6ங்கிறது முழுக்க முழுக்க அப்படிதான். நம்ம ஆல்ரெடி யூடியூப் சேனல்ல இது சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நிறையவே நான் நடத்தி கொடுத்துருக்கேன். யூனிட் 6 தயவு செஞ்சு அப்படி பிரிச்சு பார்க்காதீங்க, ஒன்னாவே படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன், கண்டிப்பா நான் நம்புறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து இதுக்கு மென்டலி மற்றும் பிசிக்கலி நீங்க ப்ரிப்பேர்ட் ஆகணும் இந்த பேட்டர்னுக்கு. அது ரொம்ப முக்கியம். நீங்க வந்து நிறைய பேர் ரொம்ப குழப்பத்திலே இருக்கீங்க. அடுத்து இப்ப தமிழ் வந்து சிலபஸ் குறைஞ்சிட்டு அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, யோசிச்சு பாருங்க. முன்ன கடல் மாதிரி நமக்கு சிலபஸ் இருந்துச்சு. சிம்பிளா சொல்லணும்னா இங்க பாருங்களேன், இவ்வளோ பெரிய ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. இந்த வட்டம் ஃபுல்லா தான் ஓல்டு சிலபஸ், தமிழ் சிலபஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓல்டு தமிழ் சிலபஸ். இவ்வளோ பெரிய வட்டத்துல அவங்க 100 கேள்வி தான் கேட்கணும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி இருந்த பேட்டர்ன். ஆனா இப்ப இருந்தா அவங்களுடைய பேட்டர்ன் பார்த்தா இவ்வளவு பெருசு தான் சிலபஸ். இதுல இருந்து அவங்க 100 கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பா அது நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி முழுக்க முழுக்க எளிமையா மட்டுமே இருக்கணுமான்னு கேட்டா இல்ல. கொஸ்டின் டஃபா ஈஸியாங்கிற கான்செப்டுக்கு நம்ம போக வேண்டாம். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நடக்குள்ள டெஸ்ட் இந்த பேட்டர்ன் படி, அப்பதான் அவங்க எப்படி கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னே நமக்கு தெரியும். ஆனா நம்ம படிக்க வேண்டிய சிலபஸ் கம்மி ஆயிட்டு, அது வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம். ஆனா இப்ப கம்மி ஆயிட்டுங்கிறதுனால இப்ப அதை எல்லாரும் படிச்சிருவாங்க. அப்ப எல்லாருமே அதை படிச்சுட்டா எப்படி அதுல வந்து ஸ்கோரிங் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல, அதே மாதிரி கண்டிப்பா டிஎன்பிசில யோசிச்சிருப்பாங்க. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதும் போது தான் நமக்கு தெரியும் அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கு, எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எதுல இருந்து என்ன மாதிரியான ஆங்கிள் கொஸ்டின் கேட்கறாங்கன்னு தெரியும். அதனால இப்பவே ஒரு முடிவு, அவ்வளவுதான்ப்பா நம்ம செலவு தமிழ் வந்து ரொம்ப ஈஸி, நம்ம புக்ல எடுத்தமா படிச்சுட்ட முடிச்சு அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்காம அதை அடிக்கடி கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க தமிழை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரொம்ப கம்மியான சிலபஸ்ங்கிறது என்ன பிளஸ் அப்படின்னா, நீங்க ஒரு 100 டைமாவது பிராக்டிஸ் பண்ணுங்கிற. இப்போ வந்து என்ன முன்னெல்லாம் வந்து உங்களுக்கு சிலபஸ் எங்கேயே இருக்கும், புது புக் 6 to 12, பழைய புக் 6 to 12 ஒரு இயலா உட்காந்து படிக்கணும். இப்ப அந்த அவசியம் இல்லை. அப்ப இதுல என்ன உங்களுக்கு பிளஸ்னா, இப்ப சிலபஸ் கம்மியானதை நீங்க நிறைய டைம் ரிவிஷன் பண்ணலாம்.
அதுதான் உங்களுடைய பேட்டர்னா இருக்கணும். ஓகேவா? அது ஒண்ணு. ஜிஎஸ்ஸுமே பாத்தீங்கன்னா சயின்ஸும் ஜாகிரபியும் நீங்க அப்படியே எடுத்து ஓரமா வச்சுட்டு கடைசியில படிச்சுக்கலாம். அதுல வெறும் 10 கொஸ்டின் தான். அப்ப 2 யூனிட்டே உங்களால எடுத்து ஓரமா வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 4 யூனிட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இப்பல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா மே மாசத்துக்குள்ள ஒரு கிளியரான ஒரு வியூல உங்களால இருக்க முடியும். இப்பல இருந்து கரெக்டா நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க, இந்த தமிழ் சிலபஸ் நீங்க அதிகபட்சமா 2 மாசமே அதிகம் நீங்க படிச்சு முடிக்கிறதுக்கு. நான் ரொம்ப அதிகமா சொல்றேன், 2 மாசத்துல முடிச்சிடலாம். இப்ப நீ ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரி பிப்ரவரி 2 மாசத்துல நீங்க தமிழை முடிச்சிருவீங்க. ஓகேவா? அதே 2 மாசத்துல இந்த பக்கம் நீங்க ஜிஎஸ் 6 யூனிட்ல ஜாகிரபி சயின்ஸ் அப்படியே ஓரமா வைங்கன்னா அப்படியே எடுத்து வைங்கன்னு சொல்ல, அப்படியே டெய்லியும் கூட நீங்க ஒரு ½ hour சும்மா அப்படியே எக்ஸ்ட்ராவா ஒரு டைமா பார்த்துட்டா போதும். ஏன்னா அதுல கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மி, நம்ம உட்காந்து A to Z படிக்க வேண்டாம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4 யூனிட்ல பாலிட்டி, யூனிட் 6 இதுல இருக்கக்கூடிய சோர்ஸ்ல எங்க இருக்குன்னு படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதிகபட்சமா நீங்க மே மாசத்துக்குள்ள நீங்க வெல் ப்ரிப்பேர்டா ரெடி ஆயிடுவீங்க எக்ஸாமுக்கு. அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க எவ்வளவு வேணாலும் படிக்கலாம், என்ன வேணாலும் படிக்கலாம், எத்தனை புக்கை வேணாலும் படிக்கலாம். ஆனா அங்க கேட்கக்கூடிய அந்த 200 கேள்விகள் அடங்கிய வினாத்தாள் உங்க கையில இருக்கும் பொழுது அந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரிந்ததா இல்லையா? விடை தெரிந்தால் அதை சரியான முறையில் விடையாக அழுத்தீர்களா, இல்ல குழப்பத்துல டக்குன்னு மாத்தி போட்டுறீங்களா? அந்த 3 மணி நேரத்தை நீங்க மென்டலி ரொம்ப ஸ்டேபிளா ஹேண்டில் பண்றீங்களா? ப்ரெஷர் இல்லாம இருக்கீங்களா? ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கீங்களா? அந்த 3 மணி நேரம் அங்க தேர்வுல போய் உட்கார போறதுக்கு முன்னாடி பல 3 மணி நேரங்கள் நீங்க இங்க உட்காந்து பிராக்டிஸ் எடுத்துட்டு போனீங்களா? இந்த எல்லாத்தோடைய ரிசல்ட் தான் அன்னைக்கு ஒரு நாள் இருக்கக்கூடிய அந்த 3 மணி நேரம். நம்மளால ஒரு விஷயத்த பிசிக்கலா ஆக்டிவா இருக்கும்போது பண்ண முடியும், எந்த சிந்தனையும் இல்லாம. அதாவது ரன்னிங்ல நீங்க ஓடணும் அப்படின்னா, இப்ப ரன்னிங்ல ஓடும் போதே உங்களுக்கு வேற சிந்தனை எல்லாம் வராது பெருசா. ஏன்னா உங்க உடம்பு பெரிய ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கும். ஓடுறீங்க, சைக்கிள் ஓட்டுறீங்க அப்படின்னா. ஆனா ஒரு 3 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து உங்க கையில ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்து நீங்க படிச்சதெல்லாம் ரீகால் பண்ணி அதுக்கு கரெக்டா நீங்க ஆன்சர் பண்ணணுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சான ஒரு விஷயம். அதை யார் ஹேண்டில் பண்றாங்கிறதா இங்க ரொம்ப முக்கியம். உண்மையை சொல்ல போனா பல லட்சம் பேர் இந்த எக்ஸாமுக்கு படிக்க உள்ள வர்றாங்க. அதுல சில லட்சம் பேர் தெளிவான என்ன எக்ஸாமுக்கு படிக்க போறோங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த சில லட்சம் பேர்ல இன்னும் சில லட்சம் பேர் ஒரு கரெக்டான ஒரு பிளான், அதாவது ஒரு பிளான் ஒன்று பண்ணிடுறாங்க. அந்த பிளான் பண்ணிட்டாங்களா சில லட்சம், அந்த சில லட்சத்துல இன்னும் சில லட்சம் பேர் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றாங்க. அதுல சில லட்சம் பேர், அந்த சில லட்சம்ங்கிறது சுருங்கி இப்ப 1000க்கு வந்துடும். அதுல சில 1000 பேர் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றத ப்ராப்பரா பண்ணுவாங்க. அதுலயும் சில பேர் தான் அந்த பிளானை பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த பிராக்டிஸ்னு ஒண்ணு கடைசியா முடியுது பாருங்க, அதுதான் எண்டு. நான் அதனாலதான் அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த ப்ரொசீஜர் உங்கள்கிட்ட சொல்றேன். எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு இவ்வளோ பேர் கூட்டம் வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு கூட்டம் லட்சத்துல வராங்க. இதுல சில பேர் தான் என்ன பண்ணுவாங்க, என்ன எக்ஸாம் படிக்க போறோம், அதுக்கான புக்கு, அதுக்கான சிலபஸ் இதெல்லாம் ரெடி ஆயிடுவாங்க. ஆனா மற்ற விஷயங்கள்லாம் பெருசா கரெக்டா இல்லாம விட்டுருவாங்க. அதனால இதுல சில பேர் தான் ஒரு பிளான் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட தான் ஒரு பிளானிங் இருக்கும், ஒரு திட்டமிடுதலோ ஒரு பிளானிங் ஒன்று இருக்கும். ஆனா பிளான் பண்ற எல்லாருமே அதை கண்டிப்பா செயல்படுத்துறது இல்லை. அப்ப அதுல இவ்வளவு பேர் தான் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றாங்க, அதை செயல்படுத்துவாங்க. செயல்படுத்துற எல்லாருமே கரெக்டா தான் செயல்படுத்துவாங்களா? இல்லை. அதுலயும் சில பேர் தான் அவங்களுடைய ப்ராப்பரான ஒரு பிளானை கரெக்டான டைமுக்கு ஃபாலோ பண்றதெல்லாம் கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப இதுல அந்த கொஞ்சம் பேர் தான் ப்ராப்பரான ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த கொஞ்சம் பேர்ல கொஞ்சம் பேர் தான் இதை பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிராக்டிஸ் பண்றாங்க பாத்தீங்களா, இந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல இதெல்லாம் தாண்டி வந்து நிக்கிறாங்கல்ல, இவங்க தான் ஃபைனலா அந்த 3 மணி நேரம் இருக்குல்ல எக்ஸாமுக்கு, அதை ஹேண்டில் பண்றாங்க. அப்போ எடுத்தவனே படிக்கிறதுக்கு உள்ள வர்றவங்களாம் என்ன ஆகுறாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையிறாங்க. எப்படி குறையிறாங்க, ஒவ்வொரு விஷயத்திலையும் ஃபில்டர் ஆயிடுவாங்க. படிக்க வர்றவங்க எல்லாரும் அதுல சில பேர் தான் எந்த எக்ஸாம் என்ன சிலபஸ் முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்த எல்லாருமே தெளிவா இல்லை. அதுல சில பேர் தான் பிளானிங்னு ஒரு கான்செப்டுக்கு வர்றாங்க. பிளான் பண்ண எல்லாருமே அதை எக்ஸிக்யூட் பண்றாங்களா? இல்ல. அதுல சில பேர் தான் பிளானை எக்ஸிக்யூட் பண்றாங்க. சரி, எக்ஸிக்யூட் பண்ற எல்லாருமே சக்சஸ் பண்றாங்களா? இல்ல. அந்த எக்ஸிக்யூஷனையே சரியான முறையில் பண்றது சில பேர் பண்றாங்க. சரி, அந்த எக்ஸிக்யூஷனை பிளான் பண்ணிடுறத வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டா முடிஞ்சிட்டா அப்படின்னு கேட்டா இல்ல. அதை எக்ஸிக்யூட் பண்ணதை பிராக்டிஸ் பண்றதே சில பேர் தான் பண்ணுவாங்க அதுல. அப்ப அந்த கடைசியா எல்லாம் முடிஞ்சு அந்த பிராக்டிஸ்னு சில பேர் நிக்கிறாங்கல்ல, அதை எல்லாத்தையும் முடிஞ்சு கடைசியா பிராக்டிஸ், அதுல உள்ளவங்க தான் ஃபைனலா போய் அந்த ஒரு 3 மணி நேரம் அவங்க ரொம்ப ஸ்டேபிளா உட்காந்து அந்த கொஸ்டின்ஸை கரெக்டா பார்த்து அதுக்கு என்ன ஆன்சர்னு கரெக்டா கொண்டு வர்றாங்க. இவ்வளவு பெரிய ப்ரொசீஜரை இங்க நீங்க தாண்டறதுக்கு இது ஒரு பக்கம் இல்லாம இன்னொரு பக்கம் இந்த சிலபஸ்ல இருக்கிற குழப்பம் வேற உங்களுக்கு இருக்கு. தயவு செஞ்சு நீங்க ரெடி ஆகுங்க.
இதுக்கு மேலேயும் நிறைய விஷயங்களை தேடாம நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க கையில ஒரு புக் இருக்கும், அந்த புக்கை வச்சு இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் அவ்வளவுதான். அப்படின்னாவது ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுங்க. நாளைக்கு பார்த்துக்கலாங்கிறத விட இன்னைக்கு ஒரு கொஸ்டின் படிச்சுட்டு போயிடலாம், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்படின்னாவது ஏதாவது ஒரு விஷயத்துல ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? ஏன்னா சிலபஸ் மாறினதுக்கு அப்புறம் இப்ப தமிழ்ல சிலபஸ் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அதை இப்ப எல்லாருமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா அப்ப எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்ப அதுல நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கிறத பொறுத்து தான் அங்க இருக்கிற கொஸ்டினை ஹேண்டில் பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால கொஞ்சம் நீங்க ப்ரிப்பேர்ட் ஆகணும். இந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய குழப்பம் உங்களுக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு அந்த குழப்பம்லாம் வேணாம். குரூப் 4 குரூப் 2க்கு காமனா படிங்க. நீங்க குரூப் 4க்குன்னு படிக்கிற சிலபஸ்க்குள்ளேயே குரூப் 2 சிலபஸ் உள்ள வந்துடும். அது நமக்கே தெரியாம நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. அந்த குழப்பத்தெல்லாம் விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தெரியல, இப்பயும் உங்களுக்கு ஏதாவது ஒரு யோசனை வந்திருக்கும், அது நீங்க கமெண்ட்ல கண்டிப்பா கொடுப்பீங்க. சார் அப்படி பார்த்தா இந்த வார்த்தை அது இல்லையே அப்படின்னா, நான் தயவு செஞ்சு பொதுவா சொல்லிடுறேன், அந்த ஆராய்ச்சியில நீ ஈடுபடுறதை விட்டுட்டு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க படிக்கும் போதே நீங்க இப்போ ஒரு கண்டென்ட் போறீங்களா, அதான் அதுக்குள்ள வந்துடும். இன்னொன்னு அது வரலனாலும் கூடுதலான ஒரு டாபிக் தான், அப்படியே படிச்சிருங்க. குரூப் 4 குரூப் 2 ரெண்டுத்துக்கு சேர்த்து தான் நீங்க எப்பொழுதுமே படிக்க போறீங்க. குரூப் 4 எக்ஸாம் எழுதினோடனே குரூப் 2 எழுத போறீங்க. கவலைப்படாம ரெண்டுத்தையும் சேர்த்து ப்ரிப்பேரா உள்ள வாங்க. அதான் நல்ல விஷயம். அதே மாதிரி இந்த ஸ்டேஜையும் கரெக்டா ஹேண்டில் பண்ணுங்க. கரெக்டா பிளான் பண்றது, எக்ஸிக்யூட் பண்றது, அதை வந்து பிராக்டிஸ் பண்றது, இந்த மெத்தடுக்கு உங்களை தயவு செஞ்சு அடாப்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தாண்டினாதான் கடைசியா அந்த 3 மணி நேரம் உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். சரிங்களா? இன்னைக்கு இருக்கிற காம்படிஷனுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு பாருங்க. அடுத்த ஒரு வீடியோல இந்த சிலபஸோடைய தனித்தனி இதுக்கு நீங்க வேர் டு ஸ்டடி கேட்டிருந்தீங்க, நான் அதையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதையும் நான் கொடுக்குறேன். கிளாஸும் வந்து கண்டிப்பா நம்ம ஸ்டார்ட் பண்ணி எடுக்க தான் போறோம். ஸோ அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ரெகுலரா இனிமே நம்ம சந்திக்கலாம். நன்றி.